Jesus, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் இன்னும் துதிப்பேன் நன்றி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். மறுபடியும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். மறுபடியும் சொல்லுங்க. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. சொல்லுங்க. காலங்கள் 11 வருடம் எவ்வளவு வேகமாய் போனது. கிருபை நிறுத்துகிறது அல்லவா? ஆமென். இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில். சந்தோஷமாய் கைகளை தட்டி. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள். ருசித்தவங்க மட்டும் சொல்லுங்க. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி இயேசுவே. பாடுவோம். எட்டாதது நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. ஹல்லேலூயா. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு.
இன்னும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. உம்மை ருசித்தே நல்லவர் என்று. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். உங்க தயவு எவ்வளவு பெரியதாண்டவரே. ஹல்லேலூயா. நம்மேல் வைத்த கர்த்தருடைய கரம் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்தது. அவருடைய கிருபை மிகவும் பெரியது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன். கண்களை மூடி. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி என்ன தெரியுமா? அவர் காண்பித்த தயவு. ஹல்லேலூயா. அவருடைய தயவு தான் என் தகுதின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவா பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப். நீங்க பாடுவீங்களா? ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தயவால் பெற்றே. என் மேல் நீர் வைத்த, என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. உங்க சத்தம் கேட்கட்ட. ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே. கண்களை மூடி. அப்பா நீர் எத்தனை நல்லவர், தயவால் பெற்றே. பிரியமான பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் குடும்பத்தை விட்டே கிருபையை தூக்கிட்டார். ஆனா தாவீதுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சதா காலம் கிருபை செய்வேன் பிராமிஸ் பண்றான். என்ன ரீசன் அப்படின்னா, சவுலுடைய ஆரம்பமும் தாவீதினுடைய ஆரம்பமும் ஒரே போலதான். சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்தவன், தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவன். ரெண்டு பேரையும் அந்த சிறுமையிலிருந்து, அந்த குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் சவுல் உயர்த்தப்பட்ட பிறகு தான் எடுக்கப்பட்ட நிலையை மறந்தான், தன்னுடைய ஆரம்பத்தை மறந்தான். ஆனால் தாவீது தன் கடைசி வரைக்கும் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தாவீது சங்கீதங்களிலே தன்னை ராஜாவாக காண்பிப்பதை விட தேவனை ராஜாவாக காண்பிக்கிறதுல தான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம்.
தான் எடுக்கப்பட்ட நிலையை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பயங்கரமான குழியிலிருந்து எடுத்தார், ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், மரண வாசலிலிருந்து எடுத்தார், ஜல பிரவாகத்திலிருந்து எடுத்தார். அவர் எடுத்தார். ஆமென். இவ்வளவுதான் உயர்த்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் நம்முடைய ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. எனவேதான் சங்கீதக்காரன் முற்பிதாக்களுக்கு செய்த மேன்மையெல்லாம் சொல்லி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர், என்றும் உள்ளது என்று துதித்து கொண்டே வருகிறான். இப்பொழுது தன்னுடைய டர்ன் வருது. என்ன வேணாலும் சொல்லி இருக்கலாம், ஆனால் தன்னை குறித்து சொல்லும் போது ஒரே வார்த்தை சொல்லுகிறான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், நீதியும் ஞானம். கைகளை உயர்த்தி, நீதியும் ஞானமும் ஆனவர் இயேசுவே, இயேசுவே நீரே ஆதரவே. பாடுங்க. நீதியும் ஞானமும் ஆனவர் இயேசுவே, இயேசுவே நீ. மறுபடியும் சொல்லுங்க இந்த வார்த்தை. நீதியும் ஞானமும், நீதியும் ஞானமும் ஆனவர் ஜீசஸ், இயேசுவே நீரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா, நீதியும் ஞானமும் நீங்க தான் போய் ஆதரவுன்னு சொல்லுங்க. இயேசுவே நீரே. எத்தனை பேர் சொல்லுங்க, அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? ஆமென். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங்காக காலையில் போய் ரீச் ஆகிறேன். அன்னைக்கு ஈவினிங் தான் எனக்கு மீட்டிங். ஸோ நான் தங்கியிருந்த ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னுடைய ஆரம்ப நாட்களை அப்படி நினைவில் கொண்டு வரார். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எங்கள் அப்பா பாஸ்டர் சர்ச்சில் யாரும் இல்லாத டைம் மேடையில் போய் நின்று நான் அப்படி ஒரு வர்ஷிப் பண்ணுறது மாதிரி என் முன்னாடி ஒரு 100 பேர் இருந்து நான் சொல்கிறது போல் கை தூக்கி, இந்த பிடி வத்தையார் மாதிரி ஆயிடுவாங்கல்ல வர்ஷிப் லீடர்ஸ், எழும்புங்க, உட்காருங்க, கையை தூக்குங்க, கையை கீழே போடுங்க, அப்படி எல்லாரும் ஒரு நிறைய பேர் இருக்கிறது போலவும் நான் ஃப்ரெண்டில் நின்று நான் உங்களை லீட் பண்ணுறது மாதிரி சும்மா அப்படி பண்ணி பார்ப்பேன். காலி சேர் இருக்கும், காலி பாய் இருக்கும், யாரும் இல்லாத யாரும் பார்த்துடக்கூடாது. ஆமென். அதெல்லாம் நான் பண்றதை யாராவது பார்த்தா கண்டிப்பா சிரிப்பாக தான் இருக்கும், பரிகாசமா இருக்கும். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அதை ரசிச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பண்றதெல்லாம் அநேகருக்கு பரிகாசமா இருக்கலாம், ஆனால் தகப்பன் அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார். நாட்கள் சென்றது, கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார்.
100 அல்ல 1000ங்களுக்கு முன்பதாக நிற்க வைத்தார். அந்த நிலையில வைக்கும் போது என்னுடைய ஆரம்ப நிலையை கர்த்தர் நினைவுல கொண்டு வரார். கொண்டு வரும்போது கர்த்தர் இதுதான் சொன்னார். ஆமென். ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் எங்கள் சர்ச்சில் ஒரு சாட்டர்டே வர்ஷிப் உண்டு, எவ்ரி சாட்டர்டே. அது ஆரம்பித்த நாட்களில் ஒரு 4-5 சகோதரர்கள் மட்டும் சேர்ந்துருந்து பாட்டு பாடி கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணும். அந்த டைம் ஒரு பிரதர் வந்து அவங்க ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தார். அந்த பையன் சேட்டை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா, கையில் ஒரு பேப்பரும் பெண்ணும் கொடுத்தோம். அவன் சொன்னான், நான் கார் வரைய போகிறேன் அப்படின்னா. சரிப்பா, நீ என்ன வேணாலும் வரைஞ்சிக்கோ, எங்களை விட்டுன்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கார் வரைகிறார். வரைஞ்சிட்டு இப்படி காட்டுறான். காட்டும்போது அப்படி ஒரு கார் இதுவரை உலகத்தில் யாருமே அதை உருவாக்கலை. நான் ரொம்ப கிண்டல் பண்ணுறேன், இதெல்லாம் காரா, இதில் டயர் எங்கே இருக்குது, டோர் எங்கே இருக்குது சொல்லி நல்லா கிண்டல். நான்லாம் கிண்டல் பண்ணுறேன், என் கூட இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த பையனோட அப்பா மட்டும் அப்படி சும்மா இருக்கிறார். இது கடந்து போச்சு. அதுக்கப்புறம் வருஷம் போச்சு, எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு மூத்த பொண்ணு, என்னுடைய மூத்த பொண்ணு, அவளுக்கு வயசு 3 இருக்கும்போது அவள் சொன்னா, டேடி நான் பட்டர்ஃப்ளை வரைய போகிறேன் அப்படின்னா. சரி மக்களே வர அப்படின்னு அவள் பட்டர்ஃப்ளை வரைஞ்சான். வரைஞ்சிட்டு என்கிட்ட காட்டினான். அப்படி ஒரு பட்டர்ஃப்ளை ஆண்டவர் படைக்கவே இல்லை அவன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். சூப்பர்டா, என்ன அருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், இது பட்டர்ஃப்ளையா? ஆமாம். இல்லை ஆண்டவரே. அப்போ ஏன் சிரிக்கலை? பிள்ளை ஆண்டவரே. அன்னைக்கு சிரிச்ச, அவன் கார் வரைஞ்சப்போ சிரிச்ச. நான் அப்படி அமைதியாக இருந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். அன்னைக்கு ஏன் சிரிச்சேன் அப்படின்னா, அவன் எனக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு ஏன் சிரிக்க முடியல அப்படின்னா, இவன் என் பொண்ணு. உலகம் சிரிக்கிறது போல் அவர் சிரிக்க மாட்டா. நீங்க யாரோ கிடையாது, நான் அவருக்கு சொந்தம்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அற்பமான 2 கரங்களை அப்படி விரிச்சு உயர்த்தி, அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவுன்னு சொல்லுங்க. தயவால் பெற்ற, எஸ் தகப்பனே நன்றி, தயவால் பெற்ற. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தகப்பனே நன்றி. ஓ தயவால் பெற்றே, கரங்களை அசைத்து say hallelujah, 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 hallelujah. Thank you Jesus. Hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்படி உட்கார்ந்து